வரும் 28ஆம் தேதி தஞ்சாவூர், நாகை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும். 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 75 விழுக்காடு வரை குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும். சர்க்கரை, இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டோர் அதிக அளவில் மருந்துகள் வாங்க வேண்டியுள்ளதால் மலிவு விலையில் முதல்வர் மருந்தகம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம்தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளுடன் 4 அமைச்சர்கள் அடங்கிய குழு பேச்சுவார்த்தை. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தனர். தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பு நாளை மறியல் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு. பொதுமக்களுக்கு இடையூறு இன்றி போராட்டம் நடத்த அனுமதிக்கலாமா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மரியாதை. அதிமுக அலுவலகத்தில் 77 கிலோ கேக் வெட்டியும் கொண்டாட்டம். சென்னை போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவின் வேதா இல்லத்திற்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த். ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மரியாதை. அவங்க இங்கே இல்லை சொன்ன கூட அவங்க நினைவு எப்போவுமே எல்லார் மனதிலையும் இங்கே இருக்கும். இங்கே வந்து அவங்க வாழ்ந்த வீட்டில் ஒரு அஞ்சலி செலுத்தி அவங்களுடைய ஒரு இனிப்பான ஒரு சுவையான நினைவுகளோடு போயிட்டுருக்கேன். தவேக முதலாம் ஆண்டு விழாவில் பிரசாந்த் கிஷோர் பங்கேற்க வாய்ப்பு. சென்னை அருகே நாளை மறுநாள் விஜய் தலைமையில் விழா. ஈஷா யோகா மைய சிவராத்திரி விழாவிற்கு தடையில்லை. எதிர்ப்பு தெரிவித்த மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. ஞானசேகரனுக்கு மட்டுமே தொடர்பு என சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில், பாவூர் சத்திரம் ரயில் நிலையங்களில் ஹிந்தி எழுத்துக்கள் அழிப்பு. ஹிந்தியை மத்திய அரசு திணிக்க முயற்சிப்பதாக கூறி திமுகவினர் போராட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் 10ஆம் நாளாக பணிப்புறக்கணிப்பு போராட்டம். 7 பேர் சஸ்பெண்டிற்கு எதிராக தொடரும் போராட்டத்தால் பொதுமக்கள் தவிப்பு. விழுப்புரம், நாகப்பட்டினம் இடையே கெங்கரம்பாளையத்தில் புதிய சுங்கச்சாவடியில் கட்டண வசூல் தொடக்கம். கார், வேன் உள்ளிட்டவை ஒருமுறை பயணிக்க 60 ரூபாய் வசூல். தெலங்கானாவில் சுரங்கத்தில் சிக்கியுள்ள 8 பேரை மீட்கும் பணி 3ஆம் நாளாக தீவிரம். உள்ளே சென்று தேடுவதற்கு ரோபோட்டிக் கேமராக்கள் வரவழைப்பு. கும்பமேளா தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பியதாக புகார். 140 சமூக வலைதள கணக்குகள் மீது 13 வழக்குகள் பதிவு. ஜெர்மனியில் ஆளுங்கட்சியான சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி படுதோல்வி. கன்சர்வேட்டிவ் கட்சியின் கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறது. போப் பிரான்சிஸ் உடல்நிலையில் முன்னேற்றமில்லை. நுரையீரல் பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிறுநீரகம் செயலிழந்து வருவதாக வாட்டிக்கன் நிர்வாகம் தகவல். வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக டெல்லி புறப்பட்ட அமெரிக்க விமானம் ரோம் நகருக்கு திருப்பிவிடப்பட்டது. இத்தாலி வான் எல்லைக்குள் வந்த அந்த விமானம் 2 ஃபைட்டர் ஜெட்கள் சூழ பாதுகாப்பாக ரோமில் தரையிறக்கப்பட்டது.
அமெரிக்காவின் ஜான் எஃப் கென்னடி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வெள்ளிக்கிழமை AA292 என்ற விமானம் டெல்லி புறப்பட்டது. போயிங் ரக விமானமான அதில் 199 பயணிகளும் 15 ஊழியர்களும் இருந்தனர். விமானம் கரீபியன் கடலுக்கு மேல் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனையடுத்து விமானம் இத்தாலியின் ரோம் நகர விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து புறப்பட்ட 2 மணி நேரத்திலேயே திருப்பிவிடப்பட்ட விமானம் இத்தாலி வான் எல்லைக்குள் நுழைந்த போது அதற்கு அந்நாட்டின் 2 ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் பாதுகாப்பாக சென்றன. வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விமானத்துடன் அது தரையிறங்கவிருக்கும் நாட்டின் போர் விமானங்கள் செல்வது உலக நாடுகளின் பாதுகாப்பு நடைமுறைகளில் வழக்கமான ஒன்று என கூறப்படுகிறது. அதன்படியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அமெரிக்க விமானத்துடன் இத்தாலி ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் பறந்தன. பின்னர் ரோம் விமான நிலையத்தில் அந்த விமானம் தரையிறக்கப்பட்டு பயணிகள் அனைவரும் அதிவிரைவாக விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். தரையிறக்கப்பட்ட விமானம் முழுவதும் தீவிர சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது. அதில் வெடிகுண்டு ஏதும் கண்டுபிடிக்கப்படாததால் புரளி என்பது உறுதியானது. எனினும் விமான பைலட்டுகள் மற்றும் ஊழியர்களின் ஓய்வை கருத்தில் கொண்டு ஞாயிறு இரவு வரை அந்த விமானம் இத்தாலியிலேயே நிறுத்தப்பட்டது. கடந்த ஆண்டு மட்டும் 1000 விமானங்களுக்கு போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். போலி வெடிகுண்டு மிரட்டல்களால் நேர விரயம், செலவினங்கள், மன உளைச்சல் என பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. அமெரிக்காவில் மிரட்டல்கள் அதிகரித்து வருவதால் ஐரோப்பிய நாடுகளுடன் இணைந்து கூட்டு கண்காணிப்பு குழுவை அமைக்க அமெரிக்க விமானத்துறை திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் சுரங்க விபத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்பதற்காக ரோபோட்டிக் கேமராக்கள் மற்றும் எண்டோஸ்கோபிக் கருவிகள் உதவியுடன் மீட்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். தெலங்கானாவில் ஸ்ரீசைலம் அணையின் பின்புறத்திலிருந்து வறட்சியால் பாதிக்கப்பட்ட நல்கொண்டா மாவட்டத்துக்கு குடிநீர் கால்வாய் அமைப்பதற்காக சுரங்கம் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. இத்திட்டத்தில் நாகர் கர்னூல் மாவட்டம் தோமலபெண்டா என்ற பகுதியில் சுரங்கம் கட்டுமான பணியின் போது திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. இதில் 2 பொறியாளர்கள் உட்பட 8 பேர் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்ட நிலையில் அவர்களை மீட்கும் பணி 3வது நாளை எட்டியுள்ளது. ராணுவம், கடற்படை கமாண்டோக்கள், மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இணைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாரா சுரங்க விபத்தில் சிக்கிய தொழிலாளர்களை பாதுகாப்பாக மீட்ட மீட்புக் குழுவைச் சேர்ந்த 6 வீரர்களும் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. சுரங்கத்திற்குள் சிக்கியுள்ள தொழிலாளர்களை தேடுவதற்காக அதிநவீன ரோபோட்டிக் கேமராக்கள் மற்றும் எண்டோஸ்கோபிக் கருவிகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. மேலும் தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த மோப்ப நாய்களும் மீட்புப் பணியில் களமிறக்கப்பட்டுள்ளன. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். படிப்பில் சுட்டி, திரைத்துறையில் நிகரில்லா ஓர் நடிகை, தமிழ்நாடு அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியவர், மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்த போராட்ட குணத்திற்கு சொந்தக்காரர், இந்திய அரசியல் களத்தில் எதற்கும் அஞ்சாமல் துணிந்து முடிவெடுத்த பெண் ஆளுமை. அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆரை விட அதிக தேர்தல்களிலும் அதிக தொகுதிகளிலும் அந்த கட்சியை வெற்றி பெற வைத்தவர். அதிக தொண்டர்களை கொண்ட கட்சியாகவும் வாக்கு வங்கியில் இந்தியாவில் 3வது பெரிய கட்சியாகவும் அதிமுகவை மாற்றியவர். எம்ஜிஆர் காலத்தில் சத்துணவு திட்டத்திற்கான முகமாக இருந்தவர். அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர், பிறகு மாநிலங்களவை உறுப்பினராக உயர்ந்து அதிமுகவின் பொது செயலாளராகவும் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராகவும் 6 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் உச்சம் தொட்டவர். பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக தொட்டில் குழந்தை திட்டம், அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்று பெண்களுக்காக இவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம். வீராணம் திட்டத்தை கொண்டு வந்தது, அம்மா உணவகம் கொண்டு வந்தது என்று இவருடைய தனித்துவமான திட்டங்களின் பட்டியலும் நீளம். தன்னை வசைபாடியவர்களுக்கே தன்னை தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலையை உருவாக்கி
அவர்களுக்கும் பதவி வழங்கிய ஒரு மாபெரும் தலைவர் தான் செல்வி ஜெயலலிதா. அவருடைய ஒவ்வொரு பதவிக்காலத்திலும் முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்களை தந்தார். காவிரி நீரில் தமிழகத்திற்குள்ள உரிமையை அரசிதழில் ஏற்றி அதை பதிவு செய்ய வைத்து மிகப்பெரிய சட்ட போராட்டத்தின் மூலம் அந்த வெற்றியை பெற்று காட்டியவர் செல்வி ஜெயலலிதா. 69% இடஒதுக்கீட்டுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்து 9வது அட்டவணையில் சேர்த்தது உள்ளிட்டவை இவர் பெயர் சொல்லக்கூடிய சாதனைகள். மாநில உரிமைகளுக்காகவும் மாநில சுயாட்சிக்காகவும் ஜெயலலிதாவின் குரல் எப்பொழுதும் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருந்ததாக நினைவு கூர்ந்தார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவருமான பொன்னையன். ஒரு சில மேஜர் திங்ஸ் லைக் ஏர்போர்ட், டிஃபென்ஸ் போன்ற ரயில்வே போன்ற சிலவற்றை மட்டுமே மைய அரசு கட்டுப்பாட்டிலே வைத்து மீதியெல்லாம் மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டிலே வேண்டும். அதற்குள்ள வரியை விதிக்கிற உரிமை மாநில அரசுக்கு வேண்டும். மைய அரசுக்கு அந்த பண ரூபாயிலிருந்து பங்கு செல்லக்கூடாது என்ற ஒரு ஆணித்தரமான கொள்கையில் இருந்து அது வெற்றியும் பெற்றார்கள். கோபம் வந்தால் மத்தியில் ஆட்சியையே கவிழ்த்துவிடக்கூடிய அளவிற்கு பிடிவாதக்காரர் என்றும், அதே சமயம் அன்பு காட்டுவதில் குழந்தை போன்றவர் என்றும் கூறப்படக்கூடிய அளவிற்கு இருவேறு முகங்களை கொண்டவர். ஏறத்தாழ ஒரு 30,000க்கும் மேற்பட்ட நூல்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய லைப்ரரியை தன்னுடைய போயஸ் தாட்டு தன்னுடைய வேதா இல்லத்தில் அமைத்திருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. எந்த நேரமே அவர் படிக்கிறது அரசியல், கலை, இலக்கியம், ஆன்மீகம், தத்துவம், வானியல், இது கணிதவியல், இப்படி பல்வேறு விதமான நூல்களை அவர் வச்சிருந்தார். பொது படிப்பார். எழுத்துத்துறையிலும் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு. பெண்கள் எந்த நிலையிலும் பிறரை சார்ந்து இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருந்ததாக தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி. பார்த்து பார்த்து செய்தார்கள். தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், சமுதாய வளைகாப்பாக இருக்கட்டும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து நிதியாக இருக்கட்டும், அல்லது குழந்தை பிறந்தவுடன் அவர்களுக்கு பரிசு பெட்டகம் வழங்குவதாக இருக்கட்டும், பெண்கள் மத்தியிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் தெய்வமாக விளங்குவதற்கு காரணம் வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யார் என்று எம்ஜிஆரின் பாடல் வரிகள் ஏற்ப ஜெயலலிதா மறைந்து 8 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக தொண்டர்கள் நெஞ்சிலும் தமிழ்நாட்டு மக்களின் மனதிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறார் செல்வி ஜெயலலிதா என்பதே நிதர்சனம்.